வாங்க. இப்பதான் வரீங்களா? ஏன் இவ்வளவு லேட்டு? சொந்த வீட்லயே திருட மாதிரி வரீங்க? சாரி டார்லிங், இன்னைக்கு ஆபீஸ்ல ஒரு அர்ஜென்ட் மீட்டிங், அதான் லேட் ஆயிடுச்சு. நீ தூங்கிட்டு இருப்பியா இப்படி வந்த? நீங்க வராம நான் தூங்குவேனா? அதானே, என்னைக்கு என் பிரியா பசியோட தூங்கிட்டு. சும்மா இருங்க, பசியோட இருப்பீங்க, வாங்க சாப்பிடலாம். இப்ப எனக்கு வேற பசி. என்னங்க இது? பிரியா டார்லிங், குட் மார்னிங். ஏய், குட் மார்னிங் சொல்றல, திருப்பி சொன்னா என்னவா? என்னங்க இது? என்ன எழுப்பிருந்தா நான் டீ போட்டு கொடுத்துருக்க மாட்டேன். ஏன் நான் டீ போட்டு கொடுத்தா குடிக்க மாட்டீங்களோ? ஐயோ, பாக்குறாங்க என்ன நினைப்பாங்க? என்ன நினைப்பாங்க? ராத்திரி எல்லாம் இந்த குழந்தைய இவன் தூங்கவே விட்டுருக்க மாட்டான்னு நினைப்பாங்க. ஐயோ, எப்ப பார்த்தாலும் இதே நினைப்புதானா? குடிச்சிட்டியா? கப்பு கொடுத்துட்டு பாத்ரூம்ல ஹீட்டர் போட்டிருக்கேன், போய் குளிமா. சரி. ஏய், ஜூஸ். சீ. போ, பின்னாடியே வரேன். ஏய் பிரியா, டவல மறந்துட்டேமா? உங்க சமாச்சாரம் தெரியும். ஆபீஸ்க்கு டைம் ஆச்சு, போய் ட்ரெஸ் பண்ணுங்க. இன்னைக்கு மார்னிங் ஷோ கிடையாது, நமக்கு கொடுத்துச்சு அவ்வளவுதான். பிரியா டார்லிங், என்னமா செஞ்சுக்கிட்டு இருக்க? உங்களோட போன்ல பேசிட்டு இருக்கேன். இப்பதானே வீட்ல இருந்து ஆபீஸ்க்கு போனீங்க, அதுக்குள்ள என்ன போனு? ஐயோ, இந்த பழக்கத்தை நீங்க எப்பதான் விட போறீங்களோ? இல்ல, உன் குரலை கேட்கணும் போல இருந்தது, அதான். அப்படியா? இப்ப கேட்டுச்சுல, இனிமே வேலை ஓடுமா? இனிமே தெம்பா வேலை பார்ப்பேன். டார்லிங், ஜூஸ் குடிச்சாச்சா? இல்ல, நீங்க வந்து ஜூஸ் புழிஞ்சு குடுக்குறீங்களா? ரியலி? நான் வந்து ஜூஸ் புழிஞ்சு கொடுக்கட்டுமா? ஐயோ, ஜூஸ்னா ஏன் இப்படி அலையறீங்க? ஆபீஸ்ல இருந்தா வீட்டு ஞாபகம் வரவே கூடாது. முதல்ல வேலைய பாருங்க. பாய். குட் ஈவினிங் பிரியா டார்லிங். ஏய், உனக்கு என்ன வந்திருக்கேன் பாத்தியா? பிரியா, என்னாச்சு உனக்கு? ஏன் ஒரு மாதிரியா இருக்க? ஒண்ணுமில்லைங்க, மத்தியானத்துல இருந்து ஒரே தலைவலியா இருக்கு, அதான். என்னது தலைவலியா? ஒரு போன் பண்ண கூடாது? ஆபீஸ்ல இருந்து உடனே வந்திருப்பல்ல? அதனாலதான் பண்ணல. எனக்கு ஒண்ணு இல்லைங்க. என்ன பிரியா, அது தலைவலின்னு சும்மா விட்டுட கூடாது. இரு, நான் போய் டாக்டர். ஐயோ வேண்டாங்க, மாத்திரை போட்டா சரியாயிடும். நோ சான்ஸ், நீ சும்மா இருக்க, நான் போய் டாக்டர் கூப்பிட்டு வரேன். மூச்சை நல்லா இழுத்து விடுமா, இன்னும் கொஞ்சம். பயப்படுற அளவுக்கு ஒண்ணும் இல்ல, சாதாரண தலைவலி, ஒரு ஹாஸ்பிடல்ல போற விஷயம். இதுக்கு போய் இப்படி ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டீங்களே. அவர் அப்படித்தான் டாக்டர், சின்ன விஷயத்தை கூட பெருசு படுத்திடுவாரு. டாக்டர், ஏன் பிரியாவுக்கு ஏதாவது ஒண்ணுன்னா என்னால தாங்கவே முடியாது. பிரியா, இந்த மாதிரி புருஷன் கிடைக்கிறதுக்கு கொடுத்து வச்சிருக்கணும்மா. நான் வரேம்மா. நான் வரேன் சார். தேங்க்யூ டாக்டர். என்ன டாக்டர் வந்துட்டு போறாரு? ஏதாவது நாய்க்கு பிரசவமா? இல்ல, பிரியாவுக்கு. என்னடா கல்யாணமாகி இத்தனை மாசம் ஆச்சு, ஒரு சத்தம் கூட இல்லையேன்னு நினைச்சேன். சத்தமா? அது என்னங்க சத்தம்? கதவு தட்டுற சத்தம். வாந்தி எடுக்கிற சத்தம் தாண்டி. நீயும் தான் இருக்க. ஒரு புழு இருக்கா, ஒரு பூச்சி இருக்கா? பூச்சி இருக்குங்க. எங்க? பல்லுல.
பல்லுல இருக்க பூச்சி எவண்டி கேட்டான்? ஏங்க வீணா சண்டை போட்டுக்கிட்டு? நீங்க நினைக்கிற மாதிரி எதுவும் இல்ல. பிரியாவுக்கு சின்ன தலைவலி, அதான் டாக்டர் கூட்டு வந்தேன். நான் போய் மருந்து கொடுக்கறேன், வரேன். தலைவலி தானா? உங்க கேஸ் தான். அடி போங்கடி, நமக்கு தான் கல்யாணமா இத்தனை வருஷம் ஆச்சு. சாம்பார் தின்னு இருக்கியா, மாங்காய் தின்னு இருக்கியா, சோறு மட்டும் இவ்வளவு திங்கிற மாதிரி எங்க வச்சீங்க? நீங்க மட்டும் சரியா இருந்தா மாங்காய் என்ன மான் தோப்பையே தின்றுப்பேன். நீங்க ஆம்பளைங்க சரியில்லை, எல்லா பழைய பொம்பளை மேல ஏன் போடுறீங்க? இந்த பாருங்க, இந்த லட்சணத்துல உங்களுக்கு 2 பொண்டாட்டி வேற. நான் என்னடி பண்றது? கிளாரினெட் எடுத்து தூக்கி வாச்சேன், 2 பேரும் வந்துட்டீங்க. நான் அப்பவே சொன்னேன், என் கிளாரினெட் என்ன நம்பி வராதீங்கன்னு. சொன்னா கேட்டீங்களா? பாத்தீங்களா, பொண்டாட்டிக்கு உடம்பு சரியில்லைன்னு சொன்ன உடனே டாக்டர் கூட்டியாந்து காமிக்கிறாரு. நீங்களும் தான் இருக்கீங்களே. எனக்கு பல்லு வலின்னு 1 மாசமா சொல்லிக்கிட்டே இருக்கேன், நீங்க காதுல போட்டுக்கவே இல்லை. என்னது, எல்லா சாமானும் தலைகளா கிடக்குது? ஒருவேளை வீட்டை காலி பண்றாங்களா? காலி பண்றதா இருந்தா எல்லா சாமானையும் எடுத்துட்டு போயிருவாங்களே, ஏன் இப்படி கிடக்குது? எந்த சாமானம் எப்படி பிடிக்கணும்னு என்கிட்ட கேளு. ஐயோ, என்னது குரல் மட்டும் கேக்குது, ஆளே காண? என்ன அது? ஓ மாவா, நீ வேற. என்னப்பா பிரபு, தொடப்பமும் கைமா இருக்க? ஒண்ணும் இல்ல சார், கரப்பாம்பூச்சி என் சம்சாரத்துக்கு வறுத்து கொடுக்க போறியா? அட நீங்க ஒண்ணு சார், என் சம்சாரத்துக்கு கரப்பாம்பூச்சினா பயம். இவ்வளவுதானா? நான் என்னமோ ஏதோன்னு பதறி அடிச்சு ஓடி வந்தேன். சே, கரப்பாம்பூச்சி தானா? நான் என்னமோ ஏதோன்னு நினைச்சு பாதியில ஓடி வந்துட்டேன். நீ அங்கேயே ஆட்டிட்டு இருந்திருக்கலாம், இங்க எதுக்கே வந்த? பிரியா, நீ போட்ட சத்தம் பக்கத்து வீடெல்லாம் கேட்டிருக்கு. பா, சாரே வந்துட்டாரு. ஏப்பா, உன் சம்சாரம் கரப்பாம்பூச்சிக்கே பயப்படுதே, நீ ஆபீஸுக்கு போயிட்டா வீட்டுல எப்படி தைரியமா இருக்கும்? அதனால வேலைக்கார பொண்ணு வச்சுக்கிறதா தப்பே இல்ல. ஒவ்வொரு பணக்கார வீட்டுல சம்சாரமும் வச்சுக்கிறாங்க, வேலைக்காரியும் வச்சுக்கிறாங்க. தப்பு இல்லைங்களா? ஐயோ, நான் அந்த அர்த்தத்துல சொல்லல, வீட்டு வேலைக்கு கூட்டுறதுக்கு ஒரு பொண்ணை வச்சுக்கன்னு சொன்னேன். இல்ல சார், நாங்க 2 பேரும் புதுசா கல்யாணம் ஆனவங்க, வேலைக்காரங்களை வச்சுட்டா டிஸ்டர்பா இருக்குமே தான். விரல கழட்டிக்கிறாதப்பா, உன் பாடு பரவாயில்ல. நான் 2 பொண்டாட்டியை கட்டிக்கிட்டு நான் படுற பாடு எனக்கு தான் தெரியும். ஏன் சார்? ஒரு பொண்டாட்டி காலையில பூபால வாசிக்க சொல்றா, இன்னொரு பொண்டாட்டி ராத்திரியில மோகனம் வாசிக்க சொல்றா. வாசிச்சீங்களா? வாசிச்சனே, வாசிச்சு என் வாய் தான் பெருசாச்சே தவிர அவங்கள ஒண்ணும் பண்ண முடியல. என்ன பண்ண முடியல? திருப்திப்படுத்த முடியலங்கிறேன். சார், நான் மாத்திரம் உங்க தம்பியா இருந்திருந்தா ஒரு பொண்டாட்டி கூட்டிட்டு ஓடி இருப்பியா? இல்ல சார், வேற கல்யாணம் பண்ணிருக்க வேண்டாம், நான் அட்வைஸ் பண்ணிருப்பேன். மறந்துட்டேன். இன்னைக்கு ஒரு சம்சாரத்தோட அம்மாவுக்கு கல்யாணம்னு போயிருக்கா. சம்சாரத்தோட அம்மா கல்யாணமா? அதெல்லாம் கண்டுக்க கூடாது, அதெல்லாம் பார்க்காம தானே கல்யாணம் பண்ண. ரிஷி மூலம் நதி மூலம்னா பார்க்க கூடாது. இன்னொரு சம்சாரம் சும்மாதான் இருக்கா, முயற்சி பண்ணா வருவான்னு நினைக்கிறேன். வரட்டுமா? வர்றேன். முயற்சி பண்ணுமா? தம்பி. என்ன சார்? துண்டை விட்டுட்டு போயிட்டேன். எங்க? நடுவுல தான். சீக்கிரம் சார். இருப்பா, உருவ வந்துகிட்டே இருக்கு. ஓ, சேலையா? நல்ல வேலை. உங்களுக்காக நான் இங்க தனியா காத்துட்டு இருக்கேன்னு ஞாபகம் இருக்கட்டும். இத பாருங்க, ஆபீஸ் வேலை முடிஞ்ச உடனே வந்துருங்க. ஆமா, இத நீ சொல்லிதான் தெரியணுமா? பிரியா, திருமண வாழ்க்கை எவ்வளவு ஜாலியா இருந்தது முதல் முறையா பிரியும் போதுதான் தெரியுதுல்ல. பை தி வே, டைம் ஆயி போச்சு. ஒண்ணு சரி, உனக்கு ஏதாவது தேவைப்பட்டா ஆபீஸ் போன் பண்ணு. ஓகே? பிரியா, வீட்டுல தனியா இருக்கியே, ஒண்ணும் பயப்பட மாட்டேல்ல? தைரியமா இருப்பேன், நீங்க பொறுப்படுங்க. என்ன ஆஷா பேசாம வர? நீ மௌனமா வரத பார்த்தா ஏதோ மனசுல நினைச்சுக்கிட்டு சொல்ல தாங்கிறேன்னு எனக்கு நல்லா தெரியுது. ஒரு பொண்ணு இந்த சமுதாயம் எப்படி எல்லாம் பேசுது தெரியுமா? கல்யாணம் ஆகாம இருந்தா கண்ணி கழியாதவங்கிறாங்க, கல்யாணமாகி தாய்மை அடையலைன்னா பலடிங்கிறாங்க, புருஷனோட கொடுமை தாங்காம தாய் வீட்டுக்கு வந்தா பாழா வெட்டிங்கிறாங்க, புருஷன் இறந்துட்டா அவளை விதவன்னு சொல்லி இந்த சமுதாயமே வெறுக்க ஆரம்பிக்குது. உங்களுக்காக நான் இத்தனை நாளும் காத்துட்டு இருந்தேனே, அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க எல்லாம் என்ன பேசினாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? ஆண்களை பொறுத்த வரைக்கும் எந்த பாதிப்பும் இல்ல. ஊருக்கு போனீங்களே, எனக்குன்னு ஏதாவது ஒரு லெட்டர் போட்டீங்களா? நீங்களும் எல்லா ஆண்களை போல
காதல்ங்கிறது வெறும் வார்த்தை. வசதியான இடத்தை தேடி போயிட்டீங்களோன்னு நினைச்சிட்டேன். ஆஷா, நீ மௌனமாக இருந்திருக்கலாம். உனக்கு லெட்டர் போடாம இருந்தது உன்னை திடீர்னு சந்திச்சு சந்தோஷப்படுத்தணும் தான். நீ நினைக்கிற மாதிரி வசதியான இடத்தை தேடி நான் போகல. உன்னை வசதியா வாழ வைக்கணும் தான் நான் இரவு பகலா பாடுபட்டேன். எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாம அன்பை மட்டும் ஆதாரமா நினைக்கிறதுக்கு பேர் தாங்க காதல். இதெல்லாம் கேட்கறதுக்கு நல்லா இருக்கும், ஆனா நடைமுறைக்கு ஒத்து வராது. ஆஷா, இந்த உலகத்துல பணம் இல்லைன்னா எதையுமே சாதிக்க முடியாதுங்கிறத அனுபவிச்சவன் தான். ஆஷா, இன்னும் 2 மாசம் பொறுத்துக்க. இன்னும் 2 மாசமா? சரி, 60 நாள் பொறுத்துக்க. இந்த கிண்டல் கொண்டு குறைச்சல் இல்ல. இப்பதான் நீ பழைய ஆஷா. ஆமா, நாம சந்திச்ச எவ்வளவு நாளாச்சு? ம். வட்டியும் முதல்மா நீயே தெரியா? நான் எடுத்துக்குவா. என்னது public park? சரி, நான் போறேன். போறேன்னு ஏன் சொல்றீங்க? போயிட்டு வரேன்னு சொல்லுங்க. ஏன் உயிர் உங்ககிட்ட தான் இருக்கு, உன்னை விட்டு இந்த உடல் மட்டும்தான் போகுது. ஹாய். வாமா குழந்தை. ஒற்றுமைக்கு உதாரணம் சொல்லணும்னா பாட்டியும் பைபிளும் போலன்னு சொல்லலாம். எப்ப பார்த்தாலும் பாட்டிக்கு பைபிள் தான் உலகம். வேற என்னம்மா குழந்தை, கர்த்தர் ஆசீர்வாதத்தோட உன்னை ஒருத்தன் கையில புடிச்சு கொடுத்துட்டேனா நான் பைபிளை படிச்சுக்கிட்டே போய் சேர்ந்துருவேன். போச்சு. என்னை பார்க்கும் போதெல்லாம் உனக்கு என் கல்யாண கோலம் தான் ஞாபகம் வருமா? உங்க விருப்பப்படியே கூடிய சீக்கிரத்துல என் கல்யாண கோலத்தை பார்க்க போறீங்க. ஆஷா, உன் கல்யாண விஷயமா ஃபாதர் மைக்கேல் இப்ப கூட ஆள் அனுப்பி இருந்தாரு. நீ ஏதாவது பதில் சொன்னாதானமா? உனக்கு ஏத்த மாதிரியே பின்பாட்டு பாடுறதுக்கு அந்த ஃபாதர் ஒருத்தர். எப்ப பார்த்தாலும் கல்யாண பேச்சு பேசுறதுக்கு. பாட்டி, நீ பைபிளை படி, கர்த்தர் உனக்கு அருள் புரிவாரு. எல்லாரும் லைன்ல நின்று தண்ணி பிடிங்க. ஆளுக்கு ஒரு குடம் தான். நடுவுல ஊழல் நடந்தது, எனக்கு கெட்ட கோபம் வரும். உங்களுக்கு பரந்த மனசு. உங்க சோசியல் சர்வீஸ்க்கு ரொம்ப நன்றி சார். இட்ஸ் ஆல் ரைட், ஏதோ என்னால முடிஞ்சது. நான் உங்களை சொல்லல சார், பிரபு சார் சொன்னேன். கிழிஞ்சது. இந்த தண்ணி லாரியை கடத்தும் போது நானும் ஒரு சின்ன செம்புல தண்ணி எடுத்து ஊத்திருக்கேன். அப்படியா? நன்றி உணர்ச்சி இருக்கட்டும், புடிச்சிட்டு போங்க. பார்த்து புடிங்க தம்பிகளா. தண்ணி கட்டின டீ கணங்கிறதுக்காக பெரிய இடத்தோட மோதுறீங்க, தேவைதானா இது? என்ன சார் அநியாயம் இது? அவன் குடிக்க தண்ணி இல்லாம காலில் கஷ்டப்படுறான். யாரோ பெரிய மனுஷனா, மந்திருக்க வேண்டியவனா, அவன் வீடு கட்டணுங்கிறதுக்காக காசு கொடுத்து லாரி லாரியா தண்ணி வாங்குறான். அதனால நமக்கு இல்ல சார் தண்ணி இல்லாம போகுது. அதை விட ஊர்ல உலகத்துல எந்த வீட்லயும் இல்லாத மகா கொடுமை இந்த தண்ணி கஷ்ட காலத்திலையும் அவங்க வீட்டுல எல்லாரும் தினசரி குளிக்கிறாங்க சார். தம்பி, இளம் ரத்தம் ஆவேசமா பேசுறீங்க, நியாயம்தான். ஆனா பெரிய இடத்தோட மோதி விபரீதத்துக்கு உள்ளாவீங்கிறதையும் யோசனை பண்ணுங்க. தடியா, பசியோட ஓடாதரா, மயக்கம் போட்டு விழுந்துற போற. பசி பட்னியோட கஷ்டப்பட்டாதான்டா சரித்திரத்தில் இடம் கிடைக்கும். நீ வேணா பாரு, ஒரு நாளைக்கு ஒலிம்பிக்ல ஓடி இந்தியாவோட பேரையே தூக்கி நிறுத்த போறேன். அம்மா, என்னடாச்சு உனக்கு? இந்தியாவோட பேரை தூக்கி நிறுத்துறேன்னு சொல்லிட்டு உன்னை தூக்க வேண்டியதாயிடுச்சு. அடே எங்க அப்பா, ஐயோ அப்பா. டேய், என்னடாச்சு? ஒலிம்பிக்ல ஓடுறதுக்கு பயிற்சி எடுத்தான், பசி மயக்கம், கீழே விழுந்துட்டான், தூக்கி நிறுத்திருக்கேன் இப்பதான். இந்த பாடிக்கு பசியா? பல வருஷம் தாங்கண்டா. கீழே விழுந்துட்டான், பரவாயில்ல, தூக்கி நிறுத்திட்ட. மேல போயிட்டான்னா தூக்குற கடைசி செலவுக்கு கூட காசு இல்ல. இந்தாடா, இத போட்டு ஏரியாவை நிரப்பு. ஆமாடா, பிரெட் காசு எது? குடும்ப கட்டுப்பாடு ஆஸ்பத்திரிக்கு போயிருந்தேன். அட பாவி, வயிற்று பசிக்காக வாரிசே உருவாக்க முடியாது பண்ணிட்டியாடா. சேச்சே, நான் என்ன அவ்வளவு விவரம் தெரியாதவனா? குடும்ப கட்டுப்பாடு ஆஸ்பத்திரியில இலவசமா பண்டல் பண்டலா நிரோத்து கொடுக்குறாங்க. நான் அதெல்லாம் மொத்தமா தூக்கிட்டு வந்து நாயர் கடையில கொடுத்தேன். நாயர் பிரெட் கொடுத்தாரு. ஓஹோ, பழங்கால பண்ட மாற்ற முறையை அமல்படுத்துறீங்களா? ஆமா, அதுக்காக நீ குடும்ப கட்டுப்பாடுக்கும் பிரெட்டை யூஸ் பண்ணிடாத. டேய், இன்னும் எத்தனை நாளைக்குடா நம்ம லைஃப் இப்படியே போக போகுது? எது நிரோத் மாத்திரதா? டேய், இப்ப கூட நம்ம சந்தோஷமா இருக்கலாம்டா. இன்னைக்கே நீ உங்க மாமாவை போய் பார்த்தீன்னா அவர் நிச்சயம் உனக்கு உதவி பண்ணுவார். ப்ளீஸ், என் மாமா பேச்சு மட்டும் இருக்காரா? சாரிடா மச்சி, டென்ஷன் ஆயிடாத. இந்த நாட்டுல படித்த இளைஞர்களுடைய தலையெழுத்தும் மாறணும்னா இந்த உலகத்தின் ஒரே பம்பர் ஸ்டார் மங்கா புகழ்பெற்ற நடிகன் இந்த மாசிலாமணியின் திட்டங்கள்லாம் அமுல்படுத்தணும். டைம் தான் வரல. மிஸ்டர் மாசிலாமணியா, நீ இன்னைக்குள்ள ஹீரோக்கள் போல பேசிக்கிட்டு கலரா கனவு கண்டுகிட்டு உன்னோட லைஃபை ஸ்பாயில் பண்ணிக்காத. ஒழுங்கா போய் ஒரு வேலையை தேடு போ.
அவ்வளவு லேசா சொல்லிட்டேன். இன்னைக்கு இல்லைனா என்னைக்காவது ஒரு நாள் என்னுடைய ரசிகர் மன்றங்கள் மாசிலாமணிக்காக எழுப்பக்கூடிய தோரணங்கள் உன் கண்ணை மறைக்க தாண்டா போகுது. இப்ப பசி கண்ணு மறைக்குது, வாடா சாப்பிடலாம்.